Hi guys, next நம்ம பார்க்க போகிறது GST under RCM in related to banking services. Banking servicesல ஒரு following 7 servicesக்கு the recipient person, that is the banking companies need to pay the GST under RCM. So what are those 7 services? The first one is the insurance agent services, and the next one is recovery agent services, the third one is business facilitator, and the fourth one is business correspondent, and the fifth one is individual direct selling agent, and the sixth one is security lending, and the seventh one is RBI overseeing committee. இந்த 7 சர்வீசஸுமே வந்து யார் சர்வீஸ் ரிசிபியன்ட்டோ, எந்த பேங்கிங் கம்பெனி ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ளிகபிள் கம்பெனி யார் சர்வீஸ் ரிசிபியன்ட்டோ அந்த சர்வீஸ் ரிசிபியன்ட்டு தான் ஜிஎஸ்டி பே பண்ணணுமே தவிர சர்வீஸ் ப்ரொவைடர் பே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இன் ஆர்டர் டு யாரை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியும், யாரை ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா இதில் பேங்கிங் கம்பெனிஸ் தான் நம்ம ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியும், கேட்ச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஸோ கவர்மெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாங்கிறதுனால அந்த அமௌண்ட் எல்லாத்தையும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து பேங்கிங் கம்பெனிஸ் மேலேயும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மேலேயும் ஆர்பிஐ மேலேயும் வச்சுருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.